ஸ்ரீபெரும்புதூரில் 1000 தொழிற்சாலைகள் இருந்தும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்காதது வெட்கக்கேடு என்று அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் வரை அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய அவர், ஸ்ரீபெரும்புதூரில் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராதது வெட்கக்கேடானது என்று கூறினார். திமுகவுக்கு வாக்கு செலுத்தி மீண்டும் தவறு செய்து விடாதீர்கள் என தெரிவித்த அவர், தங்களிடம் ஆட்சியை கொடுத்தால் 6 நாட்களில் தமிழகத்திலிருந்து போதையை ஒழித்து காட்டுவோம் எனவும் சவால் விடுத்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஏரிகளில் நேரடியாக தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுவதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, இதை அகற்ற வேண்டும். நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருங்கள். இந்த செய்தியை எல்லாரிடம் சொல்லுங்கள். ஒரு இயக்கமாக இது மாற வேண்டும், ஒரு மூவ்மெண்டா மாறணும். மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். மீண்டும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு தவறு செய்தீர்கள், திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் தமிழக மக்களே. முன்னதாக காஞ்சிபுரத்தில் பேசிய அன்புமணி, மக்களின் உரிமையை மீட்கவே நடைபயணம் என்றும், ஓட்டுக்கோ விளம்பரத்திற்கோ நான் இங்கு வரவில்லை எனவும் தெரிவித்தார். திருப்போரூர் அருகில் 10,000 ஏக்கர் உப்பளம் நிலங்கள் இருக்கிறது என்று கூறிய அன்புமணி, 2வது விமான நிலையத்தை பரந்தூரில் கொண்டு வருவதற்கு பதிலாக திருப்போரூர் அருகில் கொண்டு வரலாம் எனவும் தெரிவித்தார். அதை சொல்வதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆதரவு கொடுங்கள். நான் ஓட்டுக்காக நிச்சயமாக நான் வரவில்லை. உங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்னென்ன நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க, இனி என்னென்ன இழக்க போறீங்க.